பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி. இதுவரைக்கும் சோபகிருது என்ற தமிழ் வருடம் முடிந்து, அதாவது அது மொத்தம் தமிழ் வருடங்கள் 60. அந்த 60 வருடத்தில் பிரபவ ஆரம்பித்து அக்ஷயம் வரைக்கும் இருக்கக்கூடிய 60 வருடத்தில் 37வது வருடமான சோபகிருது முடிந்து இப்பொழுது புத்தாண்டு பிறக்கின்றது குரோதி வருடம், 38வது வருடம். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி வருடத்துக்கு எந்த தெய்வ வழிபாடு, அதற்குண்டான எளிய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த குரோதி வருடம் நிறைய நாட்கள் இருந்த ஒரு பிரச்சனை தீர்த்து கொடுக்கும். நிம்மதி ஏற்படும். நிறைய டிராவல் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. கோபம் மட்டும் கூடாது. கடன் தீரும். பயந்து ஏதோ ஒரு பயம் காணப்படும். இவரால் இந்த பயம் வருமோ, இவரால் அந்த அபகடம் வருமோ, உயிருக்கு பிரச்சனை வருமோ, சட்ட சிக்கல் வருமோ, எல்லாமே தீர்ந்துடும். நிம்மதியா தூங்குவீங்க. நிறைய டிராவல் சந்தோஷமா பண்ணுவீங்க. கூட யாரையாவது வச்சுட்டு தான் டிராவல் பண்ணியிருந்த மேஷராசிக்காரர்கள் யாரும் வேணாப்பா நானே பார்த்துக்கிறேன்ட்டு தனியாகவே எல்லா ஊர்களுக்கும் சென்று விட்டு வருவீர்கள். நிறைய நண்பர்களை சந்திப்பீர்கள். நிறைய பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள். பேர் புகழ் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும். ராகுவின் 12வது வீட்டில் இருப்பதனால் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். காலஸ்திரி மட்டும் விட்டு விடாதீர்கள். தேகாரிக்கம் எப்பொழுதும் நரம்பு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதே போல் அசிடிட்டி தொண்டை பகுதியில் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்கள் இன்னும் நன்மை வருவதற்கு, சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் இருப்பதற்கு உடற்பயிற்சியெல்லாம் கண்டினியூ செய்வீர்கள். ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு தெம்பும் சௌகரியமும் வசீகரமும் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். தொழில் தான் பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, சந்தோஷம் ஏற்படும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஜம்முன்னு ஏற்படும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன படிப்பு செய்கிறோம், வருத்தப்பட்டிருந்த மேஷராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் நன்றாக வரும். வீடு, நலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் கை கொடுக்கும். வாகனத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு குரோதி வருடம் என்பதை மேஷராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஆலங்குடி குருஸ்தலம், தென்குடி திட்டை குருஸ்தலம் என்று பிரசித்தி பெற்ற குருஸ்தலத்தில் சரணாகதி அடைவது. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். திருமணத்தில் காணப்பட்டிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். டைவர்ஸ் வரைக்கும் போன ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். பெற்றோர் பெரியவர்களுடைய அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழில், பெரிய பெற்றோர் கடைபிடித்த தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சுபகாரிய விஷயமெல்லாம் டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படும். புத்திர சந்தானத்துக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவர்களுடைய அனுகூலம் காணப்படும். கொலஸ்ட்ரால் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். 35 வயதை கடந்த ரிஷபராசிக்காரர்கள் இதயத்தை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பதட்டம் வேண்டாம். திடீரென்று ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஏற்படும். கூடா நட்பு கேடு விளையும். உங்களிடம் இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்து உங்களை மாட்டி வைத்து விடுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசியுடைய அமைப்பு தொழிலில் மிகப்பெரிய பிரமாதம், பணவரவில் மிகப்பெரிய ஏற்றம், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழில் அமைப்பில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் காணப்படக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்பட்டாலும் அதீத கவனமாக குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் காணப்படுவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்ணாமல் பாதுகாத்துக் கொள்வது ரிஷபத்துக்கு மிக முக்கியம். கல்யாண அமைப்பு,
புத்திர சந்தான அமைப்பெல்லாம் தள்ளி போடாமல் உடனடியாக செய்து கொள்வதுதான் ரிஷபத்திற்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். கோயில் திருப்பணிகளுக்கு அற்புதமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். திருச்செந்தூர் சரணாகதி அடைவது, திருச்செந்தூருடைய பச்சை கலர் சண்முகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக பாரம்பரியமாக இருக்கிற நோய் உபத்திரம் சிறிது கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பண அமைப்பில், கடன் அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். தொழிலில் சீரும் சிறப்பும் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தாய் வழி உறவு மேன்மைப்படும், தந்தை வழி உறவு மேன்மைப்படும். சிலருக்கு ரொம்ப நாட்களாக இருந்த தேக ஆரோக்கியம் சாதாரண டே கேர் சர்ஜரி மூலியமாக சரி செய்யப்பட்டு நிம்மதியாக அப்பாடா இது என்னைக்கோ செய்திருக்கலாமே, எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரணும் என்று குரோதி வருடத்தில் தான் அது நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலர்ஜி ஒவ்வாமை விஷயத்திலும், முதுகுத்தண்டு விட விஷயத்திலும், ஜாயின்ட் பெயின் விஷயத்திலும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிதனத்திற்கு மிக மிக முக்கியம். சுபகாரியங்கள் திடீரென்று நிச்சயப்பட்டுக்கிட்ட சுபகாரியங்கள் கூட தள்ளி போகலாம். குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்வது விசேஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்திற்கு சிறிய அலட்சியங்கள் கூட கூடாது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோக சார்ந்த விஷயங்கள், குடும்ப சார்ந்த விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை பெரியவர்களிடமும் நண்பர்களிடமும் குழந்தைகளிடமும் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை தரும். சத்ரு அமைப்பு உங்களுக்கு இருந்த பாதிப்பு நிவர்த்தி, வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனசங்கடங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். அஷ்டமத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரசித்தி பெற்ற அனுமன் சன்னிதானம், ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், பஞ்சவடி ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர், கும்பகோணம் ஆஞ்சநேயர் என்று பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயருக்கு போறது அனுமன் சாலிசா பண்ணுவது நன்மை தரும். வயிறு, முதுகு, பாதம், காலு, முட்டி வலி மிக மிக கவனம். இது மட்டும்தான், உடற்பயிற்சி தான், வேற எந்த ரெமடியும் கிடையாது. லாபம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். சுபகாரிய அமைப்பு ஏற்படும். அஷ்டம சனியில் இருந்தாலும் கல்யாண அமைப்பு தள்ளி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது என்ற வருத்தப்பட்டிருந்த கடகராசிக்காரர்கள் திருமணம் டக்கென்று கை கொடுக்கும். தைரியமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். புது பொறுப்புகளுக்கு வருவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். படிப்பில் இருந்த சிக்கல் தீரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலித்து தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். பெற்றோருடைய உடல்நிலை, பூர்வீக சொத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுத்து முடித்துக் கொள்வது நன்மை தரும். பெரியவர்களுடன் கோபதாபத்திற்கோ பெரியவர்களுடைய சாபத்திற்கோ ஆட்படவே கூடாது. கோபம் மட்டும் அஷ்டம சனியில் கூடாது. உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசியமான தேவையற்ற முதலீடுகள் பெரிய அளவு சிக்கலையோ பெரிய அளவு கஷ்டத்தையோ கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திவிடும். அதனால் அதீத கவனமாக முதலீடுகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குரு வழிபாடு. குரு வழிபாடு என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, தென்குடி திட்டை என்ற ராஜகுரு மிக மிக விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜகுரு சன்னிதானத்தில் போய்
விபூதி குங்குமம் கொடுத்து பசுனை நல்லெண்ணெய் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக் கொள்வது நன்மை தரும். மாற்றங்கள் தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் காணப்படும். கடல் கடந்து போறதுக்கெல்லாம் பாஸ்போர்ட்டை ரெனியூவல் செய்து வைத்துக் கொள்வதோ புதுசாக எடுத்துக்கொள்வதோ நன்மை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பழைய கடன்கள் எல்லாம் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீடு நிலத்தில் புதுப்பிப்பது அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். சத்ரு நாசம் ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வார்த்தைகளின் விஷயத்தில் கோபதாபப்பட்டு பேசுவதை மட்டும் கூடாது. தேன் தடவிய வார்த்தை மிக மிக முக்கியம். ஏதாவது ஒரு யோசனை வந்து கொண்டே இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிய மருத்துவ சிகிச்சையெல்லாம் முடித்து கொண்டு ஜம்மென்று ஆகிவிடுவீர்கள். கண்டிப்பாக கழுத்து சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை அதிகமாக பார்த்துக் கொள்வதும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிகமாக பார்த்துக் கொள்வதும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் திடீரென்று கோபப்பட்டு ரிசைன் பண்ணுகிறேன், மாற்றம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் வாய் வார்த்தை சொல்லக்கூடாது. இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில், இன்னொரு காலேஜில் இடம் கிடைக்கின்ற வரையில் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். திட்டையுடைய தெய்வத்தினுடைய விபூதி குங்குமத்தை தினமும் வைத்துக் கொள்வதுதான் சிம்மத்திற்கு ஏற்றம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.